மூடினவர்களாக தேவ சமூகத்தில் இருக்கிறோம் என்கிற ஒரு உணர்வுடையவர்களாக ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்த பாதைகளை நாம் ஒரு விஷயம் கூட பார்த்து நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்களை வாய்களை திறந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ விதத்திலே கர்த்தர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ விதத்திலே கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். எத்தனையோ விதத்திலே கர்த்தர் நம்மளை சுமந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்த தேவனை துதித்து மகிமைப்படுத்த போறோம். எல்லா வாய்களை திறந்து, ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவராக எங்களுடைய வாழ்க்கையில இருந்தீங்கப்பா, நீர் எத்தனை வல்லவராக எங்களுடைய வாழ்க்கையில இருந்தீங்க டாடி. இதுவரை கர்த்தர் எங்களை நடத்தி வந்த தகப்பன், இதுவரை கர்த்தர் எங்களை கரம் பிடித்து கொண்டு வந்த தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறையா, நன்றியோடுமை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தர் எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக, ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக, எங்களை சுமந்து வந்த தயவுக்காக ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய கால்கள் சறுக்கினது என்று சொன்ன பொழுதெல்லாம் கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்கினதே, கர்த்தருடைய கிருபை நம்மளை தூக்கினதே, கர்த்தருடைய கிருபை நம்மளை சுமந்ததே. ஹல்லேலூயா. அநேக இடங்களிலே தடுமாறின வேளைகளெல்லாம் கர்த்தருடைய கரம் நம்மளை தூக்கி எடுத்து நிலைநிறுத்தினதே. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ராஜா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நல்ல பலத்தை தந்தீங்களே, நல்ல சுகத்தை தந்தீங்களே, நல்ல ஆரோக்கியத்தை தந்தீங்களே ஆண்டவரே. நல்ல கையின் பிரயாசத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தீங்களே. விலையேறப்பட்ட ரட்சிப்பை எங்களுக்கு காண்பித்தீங்களே. விலையேறப்பட்ட உம்முடைய கிருபை எங்க வாழ்க்கையில கடந்து வந்தது. எல்லா வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தகுதி இல்லாத எங்களுக்கு, எந்த விதமான பயனற்ற எங்களுக்கு, எந்த விதமான கிருபையற்ற எங்களுக்கு உம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைத்தது ஆண்டவரே, கிருபை கிடைத்தது ஆண்டவரே, இரக்கம் கிடைத்தது ஆண்டவரே, பட்சம் கிடைத்தது ஆண்டவரே. உம்முடைய விலையேற பெற்ற அன்புக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிற ஐயா, நன்றி என்று சொல்லுகிற தகப்பனே. தேவ சமூகத்திலே நாமளே ஒரு விஷயம் அர்ப்பணிப்போமா. கர்த்தர் நம்முடைய ஆராதனை மூலியமாக பிரியப்படும்படியாக, இந்த ஆராதனை அவருக்கு உகந்த வாசனையாக அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக, அதற்கு தடையாயிருக்கிற எல்லா பாவத்தையும் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த 11 டேஸ்ல கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை ஒரு விஷயம் கூட கர்த்தர் எங்களை கழுவுவீராக, எங்களை ஒரு விஷயம் கூட கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை ஒரு விஷயம் கூட கர்த்தர் எங்களை சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆராதனைக்கு பாத்திரவான்களாய் கர்த்தர் மாற்றுங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் ஏற்ற வேளையிலே கர்த்தர் கொண்டு சேர்ப்பீராக. இந்த ஆராதனை ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை எடுக்க உதவி செய்யுங்க. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் நல்லவராக இருந்தா ஹல்லேலூயா. இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. அந்த தேவனை பாடி மகிமைப்படுத்துவோமா. மாறிடாயம்மானேஸ்வரே மாறாதவர் அன் பெருநாளுமே என்று சொல்லி பாடி எல்லாரும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாம். நேசரே மாறாதவர் என்று நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே
அன்பு ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று கொள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று கொள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. கேட்டு சொல்லுமா, இயேசுவின் மகா அன்பிலே நாளும் அறியலாகுமோ, இதை பிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே நாளும் அறியலாகுமோ, இதை பிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளிடும் தம் உள்ளம் போல நேசித்ததினார், அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளிடும் தம் உள்ளம் போல நேசித்ததினார், அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. கேட்டு சொல்லுமா, இயேசுவின் மகா அன்பிலே நாளும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே நாளும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆவியாளர்கள் வந்திட தூய தேவனின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. ஆவியாளர்கள் வந்திட தூய தேவனின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. இயேசுவின் மகா அன்பிலே எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, அன்புக்கு இணையில்லாத தேவ அன்பு, ஆமென். அது நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டது, நம்முடைய வாழ்க்கையில ஊற்றப்பட்டது. ஓ இயேசுவின் மகா அன்பிலே நாளும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் இயேசுவின் மகா இயேசுவின் மகா அன்பிலே நாளும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அவரை போல இந்த உலகத்தில் நம்மளை நேசிக்க ஒருவருமே கிடையாது? கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த உலகத்திலே கணவனின் அன்பை விட, மனைவியின் அன்பை விட, பிள்ளைகளின் அன்பை விட, உறவுகளின் அன்பை விட, எல்லா அன்புக்கும் மேலான உம்முடைய அன்பு, மாறாத அந்த அன்பு ஆண்டவரே, இன்றும் மாறாத அன்பு, இன்றும் கைவிடாத அன்பு, இன்றும் விலகாத அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அந்த அன்பு நம்மளை வெட்கப்படுத்தாதாம். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நம்மளை தலைகுனிங்க வைக்காதுங்க. அவரை நேசித்து பாருங்க. அந்த அன்பை விட இந்த உலகத்தில் வேற ஒரு அன்பு நமக்கு முக்கியமா தெரியாது. பாடி மகிமைப்படுத்துவோமா? பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடும் தெரிந்த பாடல். கைகளை தட்டி பாடி மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் நல்ல கைகளை தட்டி ஆமென். ஆடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம்.
வெளிச்சம் நீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. கல்வாரி சிலுவையிலா என் பாவங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை அவருடைய சிலுவையினாலே நமக்கு பெற்று தந்த ஒரு நல்ல தெய்வம் அல்லவா? நன்றி 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 நன்றி. மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. இயேசுவே உம் இரத்தத்தால், இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றி பாவியாகிய நம்மளை ஆமென். ஓ, எத்தனை அன்புள்ள தேவன்! நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உங்க அன்பை ஊற்றினீரே. சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவி தந்து உங்க அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் பாவியா இருக்கையிலே அவருடைய அன்பு என்னை தேடி வந்ததையா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நான் துரோகியா இருக்கையிலே, நான் நீசனா இருக்கையிலே, நான் காணையாட்சிக்கு புறம்பா இருக்கையிலே அவருடைய அன்பு என்னை தேடி வந்தது. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அந்த அளவிடாத அன்புக்காக, அந்த அளவிடாத அன்புக்காக, இன்றும் மாறாத அன்புக்காக, இன்றும் கைவிடாத அன்புக்காக, இன்றும் என்னுடைய வாழ்க்கையிலே நீ நல்லவராகவே இருக்கிற அந்த அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறையா. அவர்தான் நம்முடைய நேசர் இல்லையா? எத்தனைதான் அந்த உலகத்திலே நட்புகள் உறவுகள் இருந்தாலோ அவரை போல ஒரு நேசர் இல்லை. பாடுவோமா? நேசர் நீர்தான் ஐயா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. அல்லேலூயா. பாடுவோமா? என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுவோமா? இந்த படுக்கையில் நல்ல வாய்களை திறந்து உண்மையாய் இருதயத்தில் இருந்து என் ஆத்துமா ஆமென். எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்று நடுராவிலும் தியானிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. உமது இரத்தத்தால், உமது இரத்தத்தால் என்னை மீட்டி உமது இரத்தத்தால் என்னை மீட்டி நன்றி
இன்று எழுந்திருப்போமா? தேவ பாதத்தில் எழுந்திருந்து ஆமென் உண்மையாய் அர்ப்பணித்தவர்களாக, ஒப்பு கொடுத்தவர்களாக, நண்பாலே எந்த உள்ளம் கவர்ந்து இனி நான் அல்ல எல்லாம் நீரே. என் நேச நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. சொல்லுங்க, உயிர் உள்ளவரை உம்மை தாளிசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். நல்ல வாயை திறந்து அமேலவரை உம்மை தாளிசிப்பேன், வேறெதற்கும் நான் உயிர் உள்ளவரை. உயிருள்ள நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேச நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து இந்த மாலை ராத்திரி வேளையில எத்தனை பேர் உண்மையா பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும்? ஆண்டவரே, நான் பாவியா இருக்கையில எனக்காய் மறித்தீரையா. எனக்கா ஒரு நல்லவனுக்காக ஒருவர் மறிக்க துணிவாங்க, ஆனா பாவியான எனக்காக யார் மறிக்க துணிய முடியும்? அப்படிப்பட்ட பாவியாக என் மீதும் உம்முடைய அன்பு தேடி வந்ததையா. எத்தனை நல்ல ஆண்டவர், உளையான சேற்றில இருந்த நம்மை தூக்கி எடுத்து உன்னதங்களிலே உட்கார வைத்து, ஓ ரட்சிப்பினாலே நம்மளை இடைக்கட்டி, நம்மளை ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மளை முத்தரித்து, ஓ விலையேற பெற்ற இரத்தத்தை கொண்டு நம்மளை மீட்டிக் கொண்ட ஒரு நல்ல தகப்பன் நமக்கு உண்டல்லவா? நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அந்த இரத்தம் நம்மளை மீட்டது, அந்த அன்பு நம்மளை ரட்சித்தது, அந்த அன்பு நம்மளை விடுவித்தது, அந்த அன்பு நம்மளை புதுப்பித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்கள் கால் அவர் ஒழுக்கப்பட்டார். மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஆவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை
தயங்கிடாதே, தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் இன்றும் உனக்காக அவருடைய கரங்கள் அந்த கல்வாரியின் சிலுவை ரத்தம் வழிந்தோடிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கரங்கள் ஆணிகளால் அடிக்கப்பட்டு நமக்காக மெய்யாக இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அவர் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேலே வந்தது. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாயிருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாயிருக்கிறோம். ஆண்டவரே அவருடைய தழும்புகளாலே நாங்கள் விடுதலையாயிருக்கிறோம். ஐயா அவருடைய தழும்புகளாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே அவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, எல்லா கைகளை உயர்த்தி ஆராதனை, 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 ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ஆராதனை, 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 ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. ஒரே ஒரு நிமிடம் வானத்துக்கு நேராக உம்முடைய கரங்களை உயர்த்தி, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே எங்களை மீட்டது மாத்திரம் அல்லையா, எங்களை ராஜாக்களாக, எங்களை லேவியராக, எங்களை ஆசாரியர்களாக, எங்களை உம்முடைய பிள்ளையாக, ஆண்டவரே அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவி அதிகாரத்தின் வாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரையா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். அப்பா உமக்கு ஒருவருக்கே எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமையும் யாவையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் அப்படியே அமரலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ரோமன்ஸ் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே
தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மேல வைத்த அன்பை அவர் காட்டினார். நாம் நம்முடைய அன்பை நாம் அதிகமாக ஆண்டவருக்கு காட்டுவோம். அல்லேலூயா. இந்த நேரத்திலும் சாட்சிகள் ஜெப விண்ணப்பங்கள் சொல்லும் பொழுது பிரதர் கிறிஸ்டியன் அவர்கள் அதற்காக குறித்து கொண்டு ஜெபிப்பார்கள். இமானுவேல் பிரைட் அவங்க ஆண்டவர் அவங்க ரொம்ப நாளாக கேன்சரில் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. போன ஜூலை ஆகஸ்டில் நல்லா இருந்தாங்க. நாங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் சாட்சி சொல்லியிருந்தோம். ஆனால் திடீர்னு அவங்க மறுபடியும் ரொம்ப சிக்காகி அவங்க நேற்று இறந்துட்டாங்க. அவங்களுக்கு அவங்க மனைவி பேர் பெல்லா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுனால அந்த பாப்பாவுக்கு 4 இயர்ஸ் ஆகுது. அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொடுங்க. அதே போல் ஜெபித்த நம்ம சபை மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து அவங்கள ஜெபத்தில் தாங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் போன 2 வாரமாக எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்து ஆண்டவர் இன்னைக்கு சபைக்கு வர உதவி செய்தால் ஆண்டவர் நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எதேச்சாதிகாரமான ஆட்சி, ஆட்டோக்ராட்டிக், அது கண்ட்ரின்னு டிக்ளேர் பண்ண, அதை அறிக்கை செய்த நாடுகளிலே கூட நடக்காத காரியங்கள் நம்முடைய தேசத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு 1-2 பேர் அவருடைய கரங்களிலே நம்முடைய தேசத்தினுடைய எல்லா ஏஜென்சி, அது எலெக்ஷன் கமிஷன், சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், ஈவன் சுப்ரீம் கோர்ட்டே அவங்க சொல்கிற நீதிகள் நியாயமாக இருக்கிறதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்லிமெண்ட்டில் அசுர பலத்தோடு அந்த ஆளுங்கட்சி இருக்கிறது. இப்போ ராஜ்யசபா தேர்தல் இது பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்துச்சுன்னா அப்புறம் சட்டங்கள் ஏற்றப்படும் போது கோர்ட்டு ஏற்கனவே ரொம்ப நீதியாக நடக்கலை, அவங்களே ஒன்றும் பண்ண முடியாது. பில் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணால் ஸோ யாரும் கேட்க முடியாது, என்ன வேணாலும் செய்யலாங்கிற ஒரு இக்கட்டான நிலைமையில் நம்முடைய தேசம் கடந்து சொல்லுகிறது. தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காக, தேசத்தினுடைய நடக்கிற ஊழியங்களுக்காக, சபைகளுக்காக, குறிப்பாக மிஷனரி பணிகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவோம். கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். கர்த்தரை எங்களை மட்டும் கிருபையை காத்து வருகிறதற்காக துதிக்கிறேன். அடியுடைய சரீரத்தில் காணப்பட்டதான பலவீனங்களை எல்லாம் மாற்றி அடியானுக்கு நல்ல சுகபல ஜீவனை தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், சோத்திருக்கிறேன். இந்த ஜனவரி 2ஆம் தேதி பிள்ளைகள் போய் கொண்டிருந்த காரில் திடீரென்று ஆக்சிடெண்ட் ஆகிட்டது. கார் ஒரு பக்கமாக, டிரைவர் பக்கமாக ரோட்டில் சாய்ந்து விழுந்து கார் பெரிய சேதங்கள் ஏற்பட்டது. பிள்ளைகளுக்கு ஆனால் ஃப்ரெண்டில் பெபி கட்சி இருந்ததுனால, அந்த பெல்ட்டு போட்டிருந்ததுனால அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் கர்த்தர் கிருபையாக காத்தார். பின்னால் இருந்த கிரேனாவுக்கும் எஸ்தருக்குமாக சிறிய அடைகள் ஏற்பட்டது. கர்த்தர் அந்த ஆக்சிடெண்ட்டில் அற்புதமாக கிருபையாக காத்தார். அந்த ரோட்டில் அந்த கார் சாய்ந்து விழுந்த உடனே எல்லா டிராஃபிக்கும் ஜாம் ஆகி எல்லாரும் அந்த காரை தூக்கி நிறுத்தி ஆம்புலன்ஸ் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார்கள். ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்தார்கள். இப்பொழுது வீட்டுக்கு வந்து விட்டார்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஒவ்வொரு நாளும் சுகபத்திரமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், சோத்திருக்கிறேன். ஜெபித்த உங்கள் யாவருக்காகவும் நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த திங்கட்கிழமை தான் போய் நான் காரை வெளியே எடுத்தேன். காரை வெளியே எடுத்து பார்த்தபோது என் மனசு அதிகமாக உடைந்து போயிட்டு, அந்த அளவு காரு சைடு நொறுக்கி, பேக் நொறுக்கி, ஃப்ரண்ட் நொறுக்கி, காருக்கு அவ்வளோ கூட ஆக்சிடென்ட். அந்த சூழ்நிலையில் கர்த்தர் பிள்ளைகளை கிருபையை காத்து எந்த ஒரு பெரிய ஏற்படாதபடி கர்த்தர் நல்லவர். சுகபத்திரமாக பிள்ளைகளை காத்து சுகபத்திரமாக மட்டுமாய் தாங்கி வருவதற்காக கர்த்தர் கொடாதபடி சோத்திரம். அவர் அன்புக்காய் சோத்திரம், அவருடைய கிருபைக்காய் சோத்திரம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட சம்பவம் இனி சபையில் உள்ள பிள்ளைகளுக்கும் வெளியே உள்ளவர்களுக்கு ஆகாதபடி நாம் அனுதினமும் ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கூடாக ஒரு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். ஆமென். ஆமேன் ஆமேன். இப்போ சொல்ல ஜெப குறிப்புக்காக கிறிஸ்டி பிரதர் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த மைக்கை கொடுங்க அவங்ககிட்ட. Praise the Lord. 4 காரியங்கள் ஜஸ்டின் பிரதர் சொன்ன ஜெப குறிப்புக்காக, சித்ரா அவங்க ஃபேமிலிக்காகவும், அவருடைய குடும்ப சுகத்துக்காகவும், துரான சொன்ன மாதிரி நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக, பிரதர் சொன்ன மாதிரி அவங்களுடைய பிள்ளைகளை பெரிய ஆபத்திலிருந்து தேவன் பாதுகாத்து கொண்டாங்க. கர்த்தர் அவர்களை இன்னும் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய சமூகத்தில் வந்து ஒரு சபையாய் ஆண்டவரே, உம்மை துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் ஆமென். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அப்பா வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உம்முடைய எல்லாரும் கரத்திலே சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஜெபம் பண்ணலாம் ஆண்டவரே. ஆண்டவரே. உம்முடைய சபை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசுவே. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் வந்திருக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதரர்களையும் ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் கர்த்தரே ஆண்டவரே, ஆண்டவரே. என்ன நோக்கத்திற்காக எங்களை அழைத்து வந்தீர் என்று நீ அறிந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் தகப்பனே, ஆமென் கர்த்தரே ஆண்டவரே. ஏற்ற வேளையிலே நீர் பதில் கொடுக்கிறதுக்காக நன்றி நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்ற வேளையிலே பதில் கொடுக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி ஸ்தோத்திரம், செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இக்கட்டில் நீரே எங்களுக்கு துணை அப்பா. ஆமென், எங்கள் இருளில் ஆமென். நீரே வெளிச்சமாய் இருப்பதற்காக நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் நீரே எங்களுக்கு துணை தகப்பனே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே. இப்பொழுது வைத்திருக்கிற நன்றி அப்பா. ஆண்டவரே, எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, ஆண்டவரே. ஜஸ்டின் பிரதர் சொன்ன ஜெபத்திற்காக ஆண்டவரே, ஜெப குறிப்புக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, அந்த இமானுவேல் பிரதர் ஆண்டவரே அப்பா மரித்து போயிட்டாங்க தகப்பனே. ஆனாலும் இந்த குடும்பத்திற்காக தகப்பனே உம்முடைய சமூகத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே, என்ன நோக்கத்திற்காக ஆண்டவரே அந்த சகோதரனை எடுத்தீரோ கர்த்தர் அறிவீர் தகப்பனே. நாங்கள் அறியோம் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே அந்த குடும்பத்திற்கு தகப்பனே ஒரு நல்ல இரக்கத்தை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஆறுதலின் தகப்பனே, அவர்களை ஆறுதல் படுத்துங்க தகப்பனே. அவர் மனைவிக்கு ஆறுதலை கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, அந்த குழந்தைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த 4 வயது குழந்தைக்கு தகப்பனே கர்த்தர் தகப்பனா இருந்து ஆறுதல் படுத்துங்க தகப்பனே. நீரே தகப்பனே மீதி உள்ள வாழ்க்கை முழுவதும் அப்பா ஒரு தகப்பனாய் கையை பிடித்து பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி தகப்பனே அந்த பிள்ளைக்கும் அந்த மனைவிக்கும் தகப்பனே நீங்க ஆறுதல் படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. சபையாய் அவர்களுக்காக தகப்பனே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. எங்கள் ஜெபத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் தகப்பனே பதில் கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. அப்ப அந்த முழு குடும்பத்தையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. ஆமென் ஆண்டவரே. இனி வரும் காலங்களில் தகப்பனே அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துங்க தகப்பனே. அப்பா உம்முடைய பலமுள்ள கரம் தகப்பனே. அப்பா உம்முடைய கிருபையின் கரம் அவர்களை ஆண்டவரை தாங்கி நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அந்த ஜஸ்டின் பிரதர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த பலவீனத்தின் மத்தியிலும் தகப்பனே அப்பா உம்முடைய கரம் இருந்ததுக்காக நன்றி தகப்பனே. அப்பா இன்றைக்கு சபைக்கு வரும்படியாக கிருபை செய்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும் தகப்பனே மகனை குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த குடும்பத்தின் மீது இருக்கட்டும் ஆண்டவரே. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேராது என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக தகப்பனே நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக ஒரு விஷயம் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் தேசத்தின் மீது ஆண்டவரே பிரியமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் காணப்படுகிற சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. என்ன நோக்கத்திற்காக எங்கள் தேசத்தில் அனுமதித்தீரோ தகப்பனே அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அறிவீர் தகப்பனே. நாங்கள் அறியோம் தகப்பனே. ஆனாலும் கர்த்தர் தகப்பனே எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தகப்பன் அப்பா எங்கள் தேசத்திற்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. எங்கள் தேசத்தின் அரசியல் அமைப்புகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் கான்ஸ்டிடியூஷனுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. நீதித்துறைக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. அரசியல்வாதிகளுடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் இரக்கம் செய்யுங்க கர்த்தாவே. அவர்கள் மத்தியில் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க. நானே இஸ்ரவேலின் தேவன், என்னை தவிர ஒரு தெய்வம் இல்லவே இல்லை என்பதை அந்த ஜனங்கள் கண்டு கொள்ளட்டும் ஆண்டவரே. என்னை தவிர ஒரு தெய்வம் இல்லவே இல்லை. ஆமென். நானே ஒரே ஒரு தெய்வம், நானே மெய்யான தெய்வம் என்பதை ஆண்டவரே எங்கள் தேசத்தில் உள்ள தலைவர்கள் கண்டு கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆமென்
ஆமென். அப்ப நீரே நீதி செய்கிற தேவன், நீரே நீதியின் தேவன் என்பதை எங்கள் ஜனத்தை ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே, எங்கள் அரசியல் தலைவர்கள் கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே. அப்ப எங்கள் மிஸ்ரேலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை ஆண்டவரே அறிவிக்கிற அந்த எங்களுடைய ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உம்முடைய கரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல பலனை கொடுங்க ஆண்டவரே. என்ன நோக்கத்திற்காக ஊழியம் செய்கிறார் உம்முடைய கர்த்தர் அறிவீர் தகப்பனே. நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றி கொடுங்க தகப்பனே. ஒரு பெரிய அறுவடையை நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே தகப்பனே ஆண்டவரே விரைவில் எங்கள் கண்கள் காணும்படியாய் தகப்பனே ஒரு எருப்பதில் அறுவடையை நாங்கள் காண போகிறோம் ஆண்டவரே. நாங்களும் எங்கள் சந்ததியும் தகப்பனே அதை கண்டு ஆமென் இஸ்ரவேலின் தேவனை ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்தி கர்த்தாவே எங்கள் கண்கள் காணும்படி ஒரு பெரிய ஆண்டவரே எழுப்புதலை எங்கள் தேசத்தில் கொண்டு வந்ததுக்கு நன்றி என்று சொல்லிய தகப்பனே. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும் காலம் வருகிறது தகப்பனே. எங்கள் நாவுகள் உம்மை துதிக்கும் ஆண்டவரே. எல்லா முழங்கால்களும் முடங்கும் தகப்பனே. இந்தியா இயேசுவுக்கே சொந்தம் என்று சொல்லி தகப்பனே எல்லா நாவுகளும் அறிக்கையிடும் காலம் ஒன்று வருகிறது தகப்பனே. அதற்காக நீங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி தகப்பனே. குறிப்பாக இந்த சபை அதற்காக நீ ஆயத்தப்படுத்துங்க தகப்பனே. இந்த சபையிலே ஒரு பாரமுள்ள ஜனங்கள் எழுங்கட்டும் ஆண்டவரே. பாரமுள்ள வாலிபர்கள் எழும்பட்டும் தகப்பனே. பாரமுள்ள தகப்பனே ஆண்டவரே எங்கள் சபை ஆண்டவரே அப்படிப்பட்ட பாரத்துக்குள்ள நடத்தும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. எங்கள் சபையை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கார் விபத்தின் மத்தியிலும் தகப்பனே அந்த குடும்பத்தை நீர் பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. ஆண்டவரே காருக்கு சேதம் வந்த பொழுதும் தகப்பனே காருக்கு உள்ளே இருந்த ஆண்ட ஒருவருக்கும் சேதம் இல்லை தகப்பனே. ஹல்லேலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே புயல் அடித்தாலும் ஆண்டவரே அலை அடித்தாலும் தகப்பனே எங்கள் கையை பிடித்து பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லுகிற ஒரு நல்ல தெய்வம் எங்களோடு இருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீரே எங்களுக்கு அக்கனி ஸ்தம்பம் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருந்து ஆண்டவரே எங்கள் நடத்துவதற்காக நன்றி அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் பக்கத்தில் வருகிற 10,000 பேருக்கும் நாங்கள் பயப்படுவதில்லை தகப்பனே. எந்த ஆபத்து வந்தாலும் ஆண்டவரே எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தகப்பனே நாங்கள் உம்மை சார்ந்திருக்கிறபடியா நாங்கள் அசைக்கப்படுவதில்லை தகப்பனே. ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் அப்பா எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவன் உம்முடைய கரத்தில் இருக்கிறது தகப்பனே. எங்கள் ஜீவனை எடுப்பதற்கு உமக்கு மட்டுமே ஆண்டவர் அதிகாரம் உண்டு ஆண்டவரே. இந்த அந்தகாரத்தின் வல்லமைகளுக்கும் அதிகாரம் இல்லை ஆண்டவரே. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபித்து வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையில் இருக்க ஒவ்வொருவரும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. எல்லா விபத்துக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீதியுள்ள ஆண்டவரே காரியங்களை பொறுப்படுத்துங்கள்ல யாராவது ஜெப விண்ணப்பங்கள் ஆண்டவரே சொல்ல முடியாமல் இருந்தாலும் தகப்பனே கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். எங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் தாமே தகப்பனே. அப்படிப்பட்ட ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுங்க. பரிசுத்த ஆவியான உதவி செய்ய முடிய வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. எல்லா வேலையும் கர்த்தரை ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் உமக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக கைகளை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நம்ம சுருக்கமாக நம்முடைய சபைக்காக ஊழியங்களுக்காக நம்ம ஜெபித்து முடிப்போம். எல்லாரும் இணைந்து கொள்வோம். வாய்களை திறந்து கைகளை உயர்த்தி எல்லாரும் கைகளை உயர்த்தி கண்களை மூடி நல்ல ஆண்டவரே அப்பா இந்த எங்களுக்கு இந்த ஆண்டவரே பாலைவன தேசத்தில் ஊருட்டாய் தண்ணீர் ஊருட்டின ஆண்டவரே நல்ல நீரூட்டாய் எங்களுக்கு தந்த இந்த சபைக்காக ஸ்தோத்திரம். இந்த சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஊழியத்தை நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் போதகர்களையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்துக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. இன்னும் ஆண்டவரே தேவன் ஆண்டவரே நாங்கள் பாவிகளாக இருக்கையில் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை நீங்கள் விளங்க பண்ணீங்களே ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உம்மேல் வைத்திருக்கிற அன்பை ஆண்டவரே இந்த ஆண்டிலே இந்த மாதத்திலே இந்த வாரத்திலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெளிப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் சபை குடும்பங்களை இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்தருகிறோம். காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் சபைக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா வானமண்டலத்தில் உள்ள பொல்லாதாவிடைய கிரியைகள் பிசாசின் தந்திரங்கள் மனிதனுடைய சூழ்ச்சிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால செயலிட்டு போகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் அப்பா பிதாவே உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்ம ஆண்டுடைய சமூகத்துக்கு நேராக கேட்க போகிற வார்த்தைக்காக வசனத்துக்காக நம்ம இருதயங்களை திறப்புவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதிப்பதற்கு துதிப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய வார்த்தையிலிருந்து வசனத்தை நாங்கள் கேட்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பேசும் ஆண்டவரே. தேவ வார்த்தைகள் எங்களுக்கு நேராக வெளிப்படும் பொழுது தேவ ஆவியானவர் தாமே எங்கள் உள்ளங்களிலே இடைப்படும்படியாக ஜெபிக்கிற ராஜா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தை பிரதர் குமார் அவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். என்னோடு கூட உங்கள் வேதாகமத்தை ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும்
நம்ம வாசிக்க கேட்போம். காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரனுக்காக மரித்தார், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு விசையாக கூட கண்களை மூடி ஆண்டவர் இந்த வசனங்களோடு கூட நம்மோடு இடைப்படும்படிக்கு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளோடு கூட கர்த்தர் எங்களோடு நீர் இடைப்படும்படியாக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இரத்த கோட்டைக்குள்ளாய் கர்த்தர் மறைத்து கொள்வீராக. ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் வெளிப்பிடுவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே 3 விதமான காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக, அவருடைய அன்பு எப்படி வெளிப்படுத்தப்பட்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்கலாம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரு திராட்சை பழத்தை பிழிந்தால் திராட்சை பழத்தினுடைய ரசம் வெளிப்படும். ஒரு ஆரஞ்சு பழத்தை பிழிந்தால் ஆரஞ்சு பழத்தினுடைய ரசம் அங்கே வெளிப்படும். ஆனால் கிறிஸ்துவை சிலுவையிலே பிழியப்பட்ட பொழுது கிறிஸ்துவனுடைய அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் அன்பே இல்லாதவர் எனில் நாம் சிலுவையிலே மரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நாம் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் பாவியாகிய நமக்காக அவர் தம்மை தாமே பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனிதன் தேவனுடைய திட்டத்தை அவன் தூக்கி எறிந்தவனாக காணப்பட்டான், தேவனுடைய அன்பை தூக்கி எறிந்தவனாக காணப்பட்டான். ஆனால் தேவன் அவ்விதமானவர் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு எப்பொழுதும் மாறாதது. மனிதனுடைய அன்பு சூழ்நிலைகளை பொறுத்து அது மாறக்கூடியது. பணம் இருந்தால் அன்பு கிடைக்கும், பதவி இருந்தால் அன்பு கிடைக்கும், அழகு இருந்தால் அன்பு கிடைக்கும். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர். நாம் எப்படி இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தேவன் நம்மையிலே அன்பு வைத்தவர். ஹல்லேலூயா. அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கங்கள் வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் தேவனுடைய அன்பு அங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆதாம் பாவம் செய்த பொழுது தேவன் தன்னை மறைத்துக் கொள்ளவில்லை, மாறாக யார் மறைத்துக் கொண்டது? ஆதாம் தான் தன்னை மறைத்துக் கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பயந்து அவருடைய சத்தத்தை கேட்டு தான் நிர்வாணி என்பதை அறிந்து அவன் பயந்து ஒளிந்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அங்காலாய்த்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு குழந்தை காணாமல் போய்விட்டால் தாயானவள் எப்படி கதறுவார்களோ, தாயானவள் எப்படி பதறுவார்களோ, அதை போல ஆண்டவர் அந்த இடத்திலே பதறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி தேவன் மனிதனோடு கூடவே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். மனிதர்களை தேடி கர்த்தர் அழைகிறதை நம் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். தேவனோடு கூட ஏனோக்கு சஞ்சரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நோவாவின் மூலமாக ஜனங்களோடு கூட தேவன் பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் கீழ்ப்படிய மறுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை அழைத்த தேவன் அவருக்கு சிநேகிதன் எண்ணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் அழைத்த தேவன்
அவரை ஆசீர்வதித்து அவருடைய சந்ததியை பெருக பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்ட பொழுது அவர்கள் கூக்குரலை கேட்டு கர்த்தர் இறங்கி அவர்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்களுக்காக செங்கடலை கர்த்தர் பிளந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவர்களுக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். காலைதோறும் மன்னாவினாலே கர்த்தர் போஷித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மாலைதோறும் அவர் காடைகளை அனுப்பி அவர்களை போஷித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களோடு கூடவே இருக்கும்படிக்கு மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மோசேயை கொண்டு அவர்களோடு பேசினார். அவர்கள் மத்தியிலே அவர் இருக்கும்படிக்கு ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்கும்படிக்கு மோசேயை அவர் கேட்டுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் குமாரரும் என் குமாரத்திகளுமாயிருப்பார்கள். தேவன் மனிதர்களோடு கூட சஞ்சரிக்க அவர் விரும்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் அவருடைய அன்பு. மனிதனை அவர் தேடி தேடி அலைந்தவராக அவர் காணப்பட்டார். நியாயாதிபதிகளை கொண்டு அவர்களோடு பேசினார். தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் அவர்களோடு கூட பேசினார். ராஜாக்களை அவர்களுக்காக கர்த்தர் ஏற்படுத்தினார். சத்துருக்களை அவர் துரத்தினார். கண்மலை தண்ணீரினாலே அவர்களை தாகத்தை தீர்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன்? அவர்கள் மேலே அவ்வளவாய் அவர் அன்பு வைத்தார். அவருடைய அன்பு மகா பெரியது. ஹல்லேலூயா. தாவீது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் இவ்விதமாக சொல்கிறார், நான் வானத்துக்கு ஏறினாலும் எங்கே இருக்கிறேன், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், நான் விடியற் காலத்து சட்டைகளை அடித்து சமுத்திரத்தின் கடையாரங்களிலே தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். எங்க போனாலும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்றதில்லை, விடுகிறதில்லை. அவருடைய அன்பினாலே நம்மளை துரத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எங்க போனாலும் அவர் வந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? மனிதனை அவ்வளவாய் அவர் நேசிக்கிறார். மனிதனை அவ்வளவாய் அவர் நேசிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஆனால் எந்த அளவுக்கு மனிதனை அவர் நேசித்தாரோ அந்த அளவுக்கு மனிதன் அவரை விட்டு தூரம் போய்கொண்டே இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனிதனால் தேவனை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய நிலைமையை நாம் அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இரண்டாவதாக மனிதனுடைய நிலைமையை குறித்து நாம் பார்க்கலாம். மல்கியா 1 அதிகாரம் 2 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்துக்கு நாம் வரும்பொழுது அங்கே மனிதனுடைய நிலைமையை நாம் பார்க்கிறோம். 1 அதிகாரம் 2 வசனத்தை வாசி கேட்போம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறார். ஆண்டவர் நான் உங்களை சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் எங்களை எப்படி சிநேகித்தீர். தேவனுடைய அன்பை அவர்களால் புரிந்து கொள்ளவே இயலவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 அதிகாரம் 6 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் தேவன் அவர்களை பார்த்து விதமாய் சொல்லுகிறார், நீங்கள் என்னை அசட்டை பண்ணினீர்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் இவ்விதமாய் சொல்லுகிறார், எதினால் உங்களை அசட்டை பண்ணினோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 7 வசனத்தை வாசியுங்கள். என் வீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனால் அல்லையே, ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று. இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், என்னுடைய பலிபீடத்தை நீங்கள் அசுத்தப்படுத்தினீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், எதினால் நாங்கள் அசுத்தப்படுத்தினோம் என்று சொல்லி. 2 அதிகாரம் 17 வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். கர்த்தரை அவர்கள் வருத்தப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவரிடத்தில் கேட்டபோது அவர் சொன்னார்கள், எதினால் உங்களை வருத்தப்படுத்தினோம் என்று சொல்லி. மல்கியா 3 அதிகாரம் 7 வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள். ஆண்டவர் அநேகரோடு கூட பேசினார், நீங்கள் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த விஷயத்தில் நாங்கள் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 8 வசனத்தை வாசியுங்கள். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. அங்கு பார்க்கிறோம், நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்கள் கர்த்தரை வஞ்சித்தார்கள். அதை ஆண்டவர் சொன்ன பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், எதினால் உங்களை
வஞ்சித்தோம் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாய் என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். கர்த்தருக்கு விரோதமாய் கடினமாய் அவர்கள் பேசினார்கள். அதை ஆண்டவர் சொன்ன பொழுது எந்த விஷயத்தில் அவர்கள் விரோதமாய் பேசினோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் திரும்ப கேட்கிறதை நான் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் தன்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷன் அவர்களை அன்பு கூர்ந்த தேவன் அவரை பார்த்து இவ்விதமாய் அவர்கள் கேட்டார்கள், எதனால் நாங்கள் உங்களை சிநேகித்தோம் என்று சொல்லி, எதனால் நாங்கள் உங்களை சிநேகிக்கவில்லை என்று அவர்கள் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். எதனால் உங்களை எதனால் நாங்கள் அசுத்தமானோம் என்று அவர்கள் கேட்கிறதை பார்க்கிறோம். எதனால் நாங்கள் அசட்டை பண்ணினோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எதனால் உண்மை நாங்கள் வருத்தப்படுத்தினோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எதனால் உண்மை நாங்கள் வஞ்சித்தோம் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். கடினமான வார்த்தைகளை பேசினதை அவர்கள் நாங்கள் எந்த வார்த்தைகளை பேசினோம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எந்த விஷயத்தில் நாங்கள் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் மனிதனுடைய நிலைமையை பார்த்தீர்கள் என்றால் தேவனை விட்டு தூரம் போன ஒரு மனிதனாய் அந்த பகுதியில் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். தேவனை மனிதனால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் எப்படியாய் நாம் எப்படி இருக்கிறோம் என்று அந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் பலனற்றவர்களாய் இருந்தோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நன்மை செய்கிற விருப்பம் நமக்கு இருக்கிறது, அதை செய்ய முடியாதபடிக்கு பாவம் நம்மை இழுக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நன்மை செய்வதற்குரிய பலனே அவனுக்கு இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, அவர் அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் பலனற்றவனாக காணப்பட்டான். அதோடு மாத்திரமல்ல, அவன் அக்கிரமக்காரனாக அவன் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அக்கிரம சிந்தை உள்ளவனாய் அவன் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வசனம் விதமாய் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கும். ஏதோ ஒரு முறை தவறு செய்துவிட்டு தவறு செய்யாதவனாக இருந்தான் என்று அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அல்ல, தொடர்ந்திச்சையாய் அவன் பாவம் செய்கிறவனாக அவன் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை முழுவதுமே பாவத்தால் நிறைந்திருந்தது. பாவத்தை ப்ரொடியூஸ் பண்ணுகின்ற ஒரு ஃபேக்டரியை போல அவன் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவத்தையும் அவனையும் விட்டு பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவன் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவம், மரணம் என்பவைகளிலிருந்து யார் எங்களை பிரிக்கக்கூடும்? நான் நிர்பந்தமான மனுஷன். அவ்விதமாய் அவன் மாறிப்போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது அவன் தேவனுக்கு சத்துருவாய் மாறி போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பலனற்றவனாய் அவன் மாறி போனான், அக்கிரமக்காரனாய் அவன் மாறி போனான், பாவியாய் அவன் மாறி போனான். கடைசியில நாம் பார்க்கிறோம், தேவனுக்கு எதிர் துருவத்திலே போய் சாத்தானோடு கூட அவன் நின்று கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய நிலைமையை பாருங்கள், முழுவதும் அவன் கெட்டு போனவனாக அவன் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவதாக பார்த்தோம், தேவனுடைய அன்பை மனிதனால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், மனிதனுடைய நிலைமை மிகவும் மோசமானதாக, கெட்டுப்போனதாக அது காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய அன்பை, தேவனுடைய அன்பை மனிதனால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. தேவன் அந்த அன்பை புரிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் என்ன தெரியுமா செய்தார்? மூன்றாவதாக வெளிப்படுத்தப்பட்ட தேவ அன்பு. தேவன் மனிதனானார். ஹல்லேலூயா. அவர் எடுத்த யுக்தி என்னவென்றால் தேவன் மனிதனானார். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியம் நிறைந்தவராகவும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 18ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, வாசியுங்கள். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஒரு பறவை அல்லது புறாவின் பக்கத்திலே மனிதன் செல்லும் பொழுது அது அதை பார்த்து, மனிதனை பார்த்து அது பயந்து பறந்து ஓடி போய்விடும். ஆனால் அதே போன்ற இன்னொரு பறவை அதன் பக்கத்திலே வரும்பொழுது அது பேசுகிறதை அதனால் என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும், அதனோடே அது பழக முடியும். அதனால தான் தேவன் மனிதனானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
ஒரே பேரான குமாரனே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை, பிதா எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் விதமாய் சொல்லுங்க, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். தேவனுடைய அன்பு கிறிஸ்துவிலே வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏதோ நாம் நல்லவர்களாக இருக்கையிலே தேவனுடைய அன்பு வெளிப்படவில்லை. ரோமர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நல்லவனுக்காக, நீதிமானுக்காக ஒருவர் மரிப்பது அரிது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணியலாம். ஆனால் பாவிகளாகிய நமக்காக கிறிஸ்து மரித்ததினாலே தேவன் மண்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நாம் நல்லவர்களாக இருக்கும்போது அவர் மரிக்கல. ஏதோ நம்ம அழகா இருக்கிறவங்களால கர்த்தர் மரிக்கல. உபாகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். நாம் நல்லவர்கள் என்பதற்காக அவர் மரிக்கவில்லை. நாம் அழகானவர்கள் என்பதற்காக அவர் மரிக்கவில்லை. நாம் பணம் உள்ளவர்கள் என்பதற்காக அவர் மரிக்கவில்லை. பணம் இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அழகுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அசிங்கமாக இருந்தாலும் சரி, நாம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். அவர் தமது மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் தேவனோடு கூட நம்மை ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி நம் ஒவ்வொருவருக்காகவும் கடைசி பொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் ருசி பார்த்தார். மரணத்தை அவர் ருசி பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். யாருக்காக? பாவிகளாகிய நமக்காக, அக்கிரமக்காரராக நமக்காக, தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த நமக்காக, பலனற்றவர்களாக இருந்த நமக்காக அவர் என்ன பண்ணார்னா சிலுவையிலே நமக்காக மரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனிதன் சத்ருவாகவே மாறி போனான் என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். தேவனுக்கு சத்ருவாகவே அவன் மாறி போனான். மனிதன் பாவம் செய்த பொழுது பாம்பினுடைய விஷம், சர்ப்பத்தினுடைய விஷம் அவனுக்குள் ஏற்றப்பட்டது. அவனுடைய சுபாவம் அவனுக்குள்ளாய் கடந்து வந்தது. அது அவனுக்குள்ளே வளர ஆரம்பித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் சங்கீதம் 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் வேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. சர்ப்பத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களுக்கு. சர்ப்பம் எப்படி இருக்கிறதோ அதை போலவே அவர்கள் மாறி போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, அவர்கள் உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ சாயலிலே படைக்கப்பட்ட ஒரு மனுஷன் இங்கே சர்ப்பத்தின் சாயலிலே மாறி போகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவரும் யோவான் ஸ்நானகனும் தம்மை நோக்கி வந்த ஜனங்களை பார்த்து இவ்விதமாக அவர்கள் சொன்னார்கள், விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்திற்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லி பார்க்கிறோம். முழுவதும் சத்ருவாக அவன் மாறி போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்களுக்காக தான் கர்த்தர் இந்த உலகத்திலே வந்து அவர் மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவ்வளவாய் உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு முன்னதாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு சம்பவத்தையும் நாம் கண்டிப்பாக நாம் பார்க்க வேண்டும். 14ஆம் வசனம் முதற்கொண்டு 15ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அங்கே வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல கிறிஸ்துவும் சிலுவையில் என்ன பண்ணாரா? உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னாகமம் 21ஆம் அதிகாரத்திலே மரணத்துக்கும் ஜீவனுக்கும் இடையிலே அவர்கள் காணப்பட்ட பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து இவ்விதமாக சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி ஒரு கம்பிலே நீ உயர்த்தும் பொழுது அதை நோக்கி பார்க்கிறவர்கள்
பிழைப்பார்கள் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கும். அவ்விதமாக ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து மோசே அங்கே உயர்த்தின பொழுது அதை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் பிழைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெண்கல சர்ப்பம் எதை குறிக்கிறது? அது கிறிஸ்துவை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெண்கல சர்ப்பத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது வெண்கல சர்ப்பம் என்பது அதற்கு ஒரு வெண்கல சர்ப்பமானது ஒரு சர்ப்பத்தினுடைய சாயல் அதற்கு இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் சர்ப்பத்தினுடைய விஷம் அதுக்கு என்ன பண்ணல, இருக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த சர்ப்பத்திற்கு, அந்த வெண்கல சர்ப்பத்திற்கு ஒரு சர்ப்பத்தினுடைய சாயல் இருந்தது, ஆனால் அதற்குள்ளே விஷம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் ஆண்டவர் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவ மாம்சத்தினுடைய சாயல் அவருக்கு இருந்தது, ஆனால் பாவம் அவருக்குள்ளே இல்லாமல் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எப்படி அங்கே வெண்கலம் சர்ப்பம் உயர்த்தப்பட்டதோ அதே போல பாவம் இல்லாத அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அங்கே உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மேல் வரக்கூடிய ஆக்கினைகள் எல்லாம் அவர் மேல் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சிலுவையிலே கடைசி ஒட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21 இவ்விதமாய் சொல்லுகிறது, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனிதனை அவ்வளவாய் அவர் நேசித்ததை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்த்தோம், தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். எபேசியர் 5:25-27. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிழையற்றதுமான பாவியாக இருந்த ஒரு மகனை அவர் எவ்விதமாக மாற்றுகிறார் என்றால் பரிசுத்தவானாய் அவர் மாற்றுவதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். பிழையற்றவனாய் மாற்றுவதற்காக ஆண்டவர் தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கரை திரை முதலானவைகள் இல்லாமல் பழுதற்ற ஒரு மனவாட்டியாக தம்முன் நிறுத்தி கொள்ளும்படிக்கு அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 30 வாசியுங்கள். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய, எப்படி ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னாரோ, நீ என் எலும்பின் எலும்பும் மலம் இருக்கும். தேவன் ஆதாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரையை வர பண்ணுகிறார். அவன் நித்திரை தெளிந்த பொழுது அவனுடைய எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்ட ஏவாள் அங்கே நிற்கிறதை பார்க்கிறோம். அந்த ஏவாள் பழுதற்றவளாய் காணப்பட்டால், அவள் கரையற்றவளாய் காணப்பட்டால், அவள் திரை இல்லாதவளாய் காணப்பட்டால், சுருக்கங்கள் இல்லாதவளாய் காணப்பட்டால், ஒரு மனவாட்டியாகிய கர்த்தர் அங்கே கொண்டு வந்து நிறுத்தினதை பார்க்கிறோம். அந்த ஏவாளை பார்த்து ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார், அங்கே ஆதாம் விதமாய் சொல்லுகிறார், என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்பு. அதே போலத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், என் மாம்சத்தின் மாம்சமும் எலும்பின் எலும்பாய் இருக்கிறார் என்று மகிமையான சபையை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்பொழுது அவர் மரித்து உயிர் தெழுந்த பொழுது பிழையற்ற ஒரு மகிமையான சபை அவருக்கு முன்னதாக நின்றிருந்தது. ஹல்லேலூயா. அதற்காகவே அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவரோடு கூட மனவாட்டியாக நாம் இருக்கும்படிக்கு, எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கும்படிக்கு அவர் நம்மை, பாவியாயிருந்த நம்மை பரிசுத்தமாய் பிழையற்றவர்களாய் கரைதரையற்றவளாய் நம்மை அவர் மாற்றினார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு விஷயம் ஆண்டுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? அவருடைய அன்பு மாபெரியது. நீங்கள் அன்பிலே வேரூன்றி அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னதென்று அந்த அறிவிக்கட்டாத அன்பை சகல பரிசுத்தவான்களோடு கூட உணர்ந்து கொள்ளும்படி நமக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு பவுல் இவ்விதமாக எழுதுகின்றார்.
இந்த பிரபஞ்சத்தினுடைய நீளம், அகலம், ஆழம், உயரத்தை அளக்க முடியாது. அதே போல கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரத்தை அளவிட முடியாது. அறிவிக்கட்டாத அந்த அன்பை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சகல பரிசுத்தவான்களோடு கூட நாம் கூடி வருவதின் நோக்கமே அவருடைய அன்பை குறித்து அறிந்து கொள்வதற்காகத்தான். அப்படி அறியும் போது சகல பரிபூரணத்தினாலும் நம்மை அவர் நிரப்புவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம் மீறுதல்கள் அவர் காயப்பட்டார் என்று சொல்லி நாம் பாடும் பொழுது பாஸ்டர் அவங்க மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக் என் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் ஆயுசு நொறுக்கப்பட்டார். என் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். எனக்காகவே அடிகள் பட்டார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எனக்காகவே அடிகள் பட்டார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஹல்லேலூயா. இந்த இரவுல நாங்கள் கேட்ட வார்த்தைக்காய், வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து எங்களுக்காக மரித்ததினாலே தேவன் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் மேல் வைத்த அன்பை விளங்க செய்தீரே. ஹல்லேலூயா. நாங்கள் புரிந்து கொள்வதற்கு தேவன் பாராட்டுகிற ஒவ்வொரு வழிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோமே. ஆண்டவரே உம்முடைய அன்பை எவ்வளவு பெரியது, அளவிட முடியாத அன்பை ஆண்டவரே ஒரு விஷயம் கூட எண்ணி பார்க்கிறோமே. அந்த சிலுவையிலே அதை காண்பித்தீரே. ஓ எங்கள் நிலையை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உமக்கு முன்பதாக எங்கள் நிலையை புரிந்து கொள்வதற்கு தேவன் பாராட்டுகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோமே. ஆண்டவரே அந்த அன்பிலே நாங்கள் வேரூன்றி நிற்க தேவன் கிருபை தாருங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. எங்களுக்கு விளங்க செய்த அந்த அன்பை நாங்கள் ஆண்டவரே உறுதியாய் பிடித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தாருங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்தின் மூலமாக அதை வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா. பழுதற்ற மனவாட்டிகளாய் ஓ சபையாய் நாங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பதாக, கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஓ கரை தரை அற்றவர்களாய் நாங்கள் நிற்கத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டுங்க ராஜா. ஹல்லேலூயா. 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 கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்தி ஹல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற யாவரையும் தனித்தனியாய் பேர் பெற நம்முடைய கரத்தில் தருகிறோம். வார்த்தைகளுக்கு நேராய், வசனங்களுக்கு நேராய் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒவ்வொரு உள்ளங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய அன்பு ஒரு விஷயம் கூட எங்கள் உள்ளங்களில் புதுப்பிக்கப்படுவதாக. ஆண்டவரே ஒரு விஷயம் கூட எங்கள் உள்ளங்களில் புதுப்பிக்கப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படுங்க, இடைப்படுங்க. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்பும், ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும், பாதுகாப்பும், அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். இணைந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். லேலூயா. 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 கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஒரு கரங்களை கொடுத்து வாழ்த்தி விசாரித்து கடந்து செல்லுங்க. God bless you.